அறிவார்ந்த எனது தம்பி தங்கிகள், என் அன்பு சொந்தங்கள், இதை ஆழ்ந்து கவனிக்கணும். பூமிதான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தந்தது. இதில் எல்லாம் கவனிச்சுக்கிறங்க. நம்ம அப்பா இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை 25 ஆண்டுகளில் கழித்து வாழ்வதற்கு இந்த பூமியில் இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்கிற பூமியாக வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இதான் கோட்பாடு. இன்னைக்கு என்னோட படம் எடுத்த பிள்ளைகள் இருக்காங்கள, 25 வருஷம் கழித்து வாழ்கிறதுக்கு இந்த பூமியில் இடம் இருக்காது. இடம் இருக்கும், ஆனால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. ஒன்று குப்பையர், நாசமாக இருக்கும். இதே அப்பா சொன்னது 25 ஆண்டுகள் பூமியில் வாழ்நாள். 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், நம்முடைய ஐயா தமிழ் தேச பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய ஐயா வெங்கட்ராமன் அவர்களுக்கு வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் இருக்குது. அறிவியல், சூழியல், அறிவியல், அரசியல்னு ஒரு புத்தகம் இருக்குது. சின்ன புத்தகம் தான், என் தம்பியெல்லாம் வாங்கி படிங்க. 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள், சூழியல் ஆய்வறிஞர்கள் ஆய்வு செய்து ஐநாவில் உலக பெருமன்றத்தில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க. 12 ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் இருக்குது, அதுக்குள்ளே பூமியை காப்பாற்றிக்கிறங்கன்ட்டு. அந்த நேரம் கொதித்து கொந்தளிச்ச இந்த அறிஞர்கள், விஞ்ஞானிகள், அவன் நாட்டுக்கு போனாலும் குளிர்காத்து பற்றவன கோபம் தணிஞ்சிருச்சு. ஐநாவில் அந்த நேரம் ஆவேசப்பட்டு கைதட்டினவன், சபையை விட்டு வெளியேறினவன அவனுக்கும் முடிஞ்சிருச்சு. ஆனால் உலகெங்கும் எவனும் பேசலை. எழுதினவர் எங்கள் ஐயா வெங்கட்ராமன். கத்தி கொண்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சியின் பிள்ளைகள். தெருவாக கத்திக்கிட்டு எப்படியாவது இந்த பூமியை காப்பாற்றுறான்ட்டு. இதோட பிரான்ஸ் மன்னியல் ஆய்வறிஞன் கிளாடு பூரிங்கோ இன்றும் இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்னரும் பிள்ளைகளே, நம் இயற்கை அன்னை பூமி தாய் மரணப்படுக்கையில் கிடக்கிறாள், அவளை காப்பாற்ற ஓடி வாருங்கள். ஆதியில் நாம் காடுகளில் வேட்டையாடினோம், விலங்குகளை உண்டோம், காய்கனிகளை உண்டோம். நம் இயற்கை அன்னை, நம் பூமி தாய் கன்னிகளியாமல் கற்போடு அப்படியே இருந்தால், ஆறு ஆறாக இருந்தது, மலை மலையாக இருந்தது, காடுகள் காடுகளாக இருந்தது, அப்படியே இருந்தது. பிறகு வந்தவர்கள் பண வேட்டை ஆடினார்கள், பணத்திற்காக வேட்டையாடத் தொடங்கினார்கள். நம் பூமி தாய் 18 வயதிலே கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயதிலே பாட்டி ஆகிவிட்டால், சாக கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடிவார்கள்ங்கிறான். இப்போ அதே தான் உங்கள் உடன் பிறந்தவன் நானும் சொல்கிறேன். எப்படியாவது இந்த பூமியை காப்பாற்றணும். இந்த மணலை அள்ளி தின்று விட்டார்கள், நாம் அதை உயிர்ப்பிக்க முடியுமா? எப்படி முடியும்? உயிர்ப்பிக்கலாம். அதற்கு என்ன வழி? அருவி வரணும். அருவி எங்கிருந்து வரணும்? ஆறிலிருந்து வரணும். ஏரி குளத்தை நாம் வெட்டணும், கிணறை நாம் வெட்டணும், கண்மாயை நாம் வெட்டணும். ஆனால் ஆறை நாம் உருவாக்கினோமா? இல்லை. ஆறை உருவாக்கியது அருவி. அருவியை பிரசவித்தது யார்? மலை. அந்த அருவியை பூமிக்கு கொண்டு வந்தது யார்? மரங்கள். 300 அடி 400 அடி உயர்ந்திருக்கிற மரங்கள் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு கொண்டு வந்தது. அதிலிருந்து ஒவ்வொரு துளியாக அங்கே இருக்கிற உயிரினங்கள், புல், மரங்கள் எல்லாம் தன் உணவு தேவைக்கு போக மீதி துளிகளை உருட்டிவிட 1-2 அருவியாக கொட்டுச்சு. அங்கே அருவி ஓடி வருகிற போது அங்கே இருக்கிற சிறு குறு கற்களை ஒன்னோட ஒன்று உரச விட்டு மணலாக மேலே படர விட்டது. அதுதான் ஆத்து மணல். அதையும் நம்ம உருவாக்கலை. இப்போ மண்ணள்ளி தின்னாச்சு, ஆறு செத்தாச்சு. இப்போ உயிர்ப்பிக்கணும். என்ன செய்யணும்? மறுபடியும் அருவி வரணும். அருவி எங்கே உற்பத்தி ஆகுது? மலையில். இப்போ மலை என்ன ஆகுது? மலையே சாண்ட் ஆயிடுச்சு. மலை மணலாக நொறுக்கப்படுகிறது. பிறகு எப்படி அருவி வரும்? எப்படி ஆறு உயிர்ப்பிக்கும்? இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இது புரிந்து கொண்டு, இது ஒரு சின்னதான், எனக்கு நேரம் ரொம்ப குறைவு, ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 10-12 மாதங்கள் இருக்குது. தினம் கத்திக்கிட்டு இருப்பேன். கேட்டால் கேளு, கேட்கலைன்னா போ, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் என் மரண படுக்கையில் நான் பார்க்கும்போது எனக்கு வலிக்காது. நான் என் பிறவி கடமையை செஞ்சிட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கத்திட்டேன். எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை பாடினார்ல, காலமறிந்து கூவும் சேவல் கணக்காய் கூவும், கவுத்தி போட்டாலும் நிற்காதுன்ட்டார். நான் கணக்காய் காலமறிந்து கூவிட்டேன். விழிப்பதும் மறுபடி படுத்து புரண்டு தூங்குவதும் ஓன் விருப்பம். வந்தா வா. என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் ஐயோ தப்பு இல்லைன்னு நினச்சின்னா, குடிக்க தண்ணி இல்லை, தாகத்தோடு நின்னா மங்களாக என் அண்ணன் முகம், உன் முகம், என் முகம்தான் வரும். வா, தேடி வா. இல்லைன்னா போ. இருந்தால் உனக்காக நின்று போராடுறேன், இல்லைன்னா உனக்காக நான் வருந்துவேன். அவ்வளோதான், வேறு வழி கிடையாது. இப்போது
வணங்குகின்ற சாமியையும் விட வாழுகிற பூமிதான் இங்கே. அது நமக்கு மட்டுமல்ல, பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த பூமி என்பதை நீ புரிஞ்சுக்க. பூச்சி வண்டு ஏன் உன்னை கடித்து தொந்தரவு பண்ணுற மூட்டை பூச்சி கொசுவுக்கும் இந்த பூமி சொந்தம்தான், சொந்தம்தான். அதை நீ கவனிச்சுக்கணும். காலையில் கூட சொன்னேன், நீ ரொம்ப புத்திசாலி, கொசு வீட்டுக்குள்ள வராமல் வலையை அடிச்சுக்கிடுவ. ஆனால் கொசு உற்பத்தி ஏன் ஆகுதுன்னு யோசிக்க மாட்டேன், கொசு எங்கிருந்து உருவாகி வருதுன்னு யோசிக்க மாட்டேன். அப்பா சொன்னாங்க, அந்த சாக்கடை நீர் தேங்கி இருக்கிற இடத்துல முதலில் உருவாவது கொசு அல்ல, அரட்டலை. அந்த தவளை பூச்சி அந்த முதல் பருவம் அந்த அரட்டலையின் முதல் உணவு எது? கொசு முட்டை. கொசு முட்டை போட்டவொடனே எடுத்து சாப்பிட்ற ஆள் யார்? அரட்டலை. உனக்கு தண்ணிக்குள்ள அரட்டலை போடும்போது அருவருப்பாக இருந்து ப்ளீச்சிங் பவுடரை போட்டு கொன்னுவுற, அரட்டலை செத்துருது. கொசு சுதந்திரமாக பல லட்சக்கணக்கான முட்டையை போட்டு குஞ்சை பொறிச்சு பறந்து வந்து உன்னை போட்டுருது. கொசு கடிக்குது, டெங்கு, உடனே ஊதுறான் சங்கு. இவ்வளோதான் கதை. இப்போ நீ கொசு ஒழிக்கிறது இல்லை, அது கொசுவுக்கு கொசுவுக்கு பயந்துக்கிட்டு கோட்டை வீடு இங்கே அடைச்சிரு, இடம் தெரியுது, இங்கே வளைய போடு, கருமம், அதை ஒளிடா. இவ்வளவு குப்பையை கொண்டு கொட்டினா அங்கேருந்து என்ன வரும்? கொசு தான் வரும். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் தம்பி தங்கைகள், நீரின்றி அமையாது உலகு என்பது உண்மை. ஆனால் காடின்றி அமையாது நாடு என்பதும் உண்மை. காற்றின்றி எவ்வுயிரும் உலகில் வாழாது என்பதுதான் பேருண்மை என்பதை புரிந்து கொண்டு, பெருமனே வீசுகிற நச்சுக்காற்றை மூச்சுக்காற்றாக மாற்றி தருகிற பணியை மரங்கள் செய்கிறது என்பதை மறந்து விடாது, ஒவ்வொரு என் தம்பி தங்கைகளும் உங்கள் பிறந்த நாள் வயது 5 மரக்கன்றுகள் நடுங்கள். உங்கள் பிறந்தது 25 ஆண்டுகளா, 25 மரக்கன்றுகளை நடுங்கள். நட்டு உங்களுக்கு பிடித்தமான பெயர்களை வைங்கள். தாத்தா பெயர், பாட்டி பெயர், குலதெய்வத்தின் பெயர், உங்களுக்கு எந்த பெயர், உங்கள் காதலி, முன்பு காதலித்து விட்ட பெண், அந்த பெண் ஞாபகம் வருதா, வச்சு விடு. இப்போ காதலிச்சிருக்க பெண் ஞாபகம் வருதா, வச்சு விடு. எந்த பேர் வருதோ வச்சு விடு. ரொம்ப கோபமாக இருக்குது, இவனை பார்க்கும்போதெல்லாம் கோபமாக இருக்கா, நம்ம ஆளுங்க நிறைய பேர் இருக்கா, நமக்கு எரிச்சல் வர்ற மாதிரி கோபம், அவன் பேரை கூட வச்சு விடு. ஆனால் கோபத்தில் அவன் பேரை வச்சுட்டு தண்ணி ஊற்ற மறந்துடாத, தயவு செய்து வை. இல்லை என்றால் உங்கள் அண்ணன் அதுக்கும் ஆட்சிக்கு வந்து மரம் நடுவதை மக்கள் இயக்கமாக செய்யும். நான் பல கோடி பனை திட்டம்னு அன்னைக்கு சிரித்தவர்கள் இப்போது காவிரி கரை நெடுக பனைமரம் நடுவோம் என்றிருக்கிறார்கள். நடுவோம் என்ற அறிக்கை, அவ்வளவுதான், அவ்வளவுதான். அதை நன்றாக கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்பது நம்முடைய திட்டம். மரக்கண்டு 10 மரக்கண்டுகளை நட்டு என் பிள்ளை காட்டிவிட்டால் வகுப்பறையில் பரீட்சை தேர்விலே 10 மதிப்பெண்கள் கூடுதலாக பிராக்டிக்கல் மதிப்பெண்கள் கொடுக்கும். 100 மரக்கண்டுகளை நட்டார், 1000 மரக்கண்டுகளை நட்டால் தமிழ் தேசிய குடிமகன் விருதை கொடுத்து 5 லட்சம். சாராயம் குடிச்சு செத்தவனுக்கே 10 லட்சம்னா நம்ம ஒரு 15 லட்சத்தை கொடுப்போம். மரக்கண்டை நட்டான், மரக்கண்டில் உன் பேரை வெட்டி வை, என்ன வேணாலும் வை, வச்சுக்க, நீ நட்டு வள. உனக்கு இடம் இல்லை, நான் வந்தவனை இடம் ஒதுக்கி தருவேன், நீ எங்கே போய் நட்டுறணும். தண்ணி இல்லை, ஓடுற அத்தனை சாக்கடை கழிவு நீரையும் சுத்திகரித்து தருவேன். சாலை போடுவதற்கு, வீடு கட்டுவதற்கு, மரக்கண்டுகளை நடுவதற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன். கீழே தேறுகிற அழுக்கு மண்ணை உரமாக பயன்படுத்தி நீரை சுத்திகரித்து இதற்கு பயன்படுத்துவோம். தண்ணீர் நாங்கள் தருவோம், மரக்கண்டை நட்டு. 1000கணக்கான மரம் நட்டுட்ட, கண்ணை ஒரு தானம் பண்ணிட்ட, நீ உறுப்பை தானம் பண்ணிட்ட, உடலையே தானம் பண்ணிட்ட. நீ இறந்தால் அரச மரியாதையோடு உன்னை அடக்கம் செய்யும் நாம் தமிழர் அரசு. பிள்ளைக்கு தமிழ் பேரை வச்சிட்டியா, நிரந்தர வைப்பு தொகையாக 10,000 போட்டுரும் பிள்ளைக்கு. தமிழ் பெயரோட என் பிள்ளை சான்றிதழை கொண்டு அரசு பணிக்கு வருதா, வேலையில் முன்னுரிமை கொடுத்துரும். அது அரசு பள்ளி கல்லூரியில் படிச்சிருக்கா, வேலையில் முன்னுரிமை. என்ன வேலை கொடுத்துருவாய் சீமன், பொறுத்திருந்து பார், எல்லாருக்கும் வேலை இருக்குது. நீ எங்கேயும் வர வேண்டியதில்லை, நீ வாழ்கிற இடத்திலே கொடுப்பேன். ஆடு மாடு வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு செய்தல், மீன் வளர்த்தல், எல்லாம் அரசு பணி, எல்லாம் அரசாங்க பணி. நீ பணம்பால், தென்னம்பால், மூலிகைச்சாறு, கல்லை இந்த குறிப்பிட்ட சாதி தான் இறக்கணும் இல்லை, எவனையும் இறக்கலாம். கவர்மெண்ட்டு சம்பளம் இறக்கி கொடுத்துட்டு போ, நாங்கள் விற்போம். கருப்பட்டி காய்ச்சி விற்போம். 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. அவன் கருப்பட்டி இறக்குமதி செய்ய காத்திருக்கான், ஏற்றுமதி செய்ய வந்துட்டு உற்பத்தி இல்லை. நாம் வர்றோம், உலகத்துக்கு உணவை ஏற்றுமதி செய்கிறோம். எதை பற்றியும் கவலைப்படாத. நீ காவிரியில் தண்ணி வரல, நம்ம பாட்டன் அரசேந்திர சோழன் கட்டிய வீரநாராயண ஏரி 16 கிலோமீட்டர். எங்கள் ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாருக்கு கடலின் தூரம் 16 கிலோமீட்டர்.
அப்படின்னா ஒரு கடல். அந்த கடலை தூர்வாரி நாம் பராமரித்து ஒவ்வொரு ஆண்டும் கடலூரில் பெய்கிற அந்த நீரை தேக்கி பெரும் குழாய்கள் மூலமாக காவிரி படுகைக்கு தண்ணீரை தூக்கிட்டு வரலை, நான் பிரபாகரன் மகனில் நீ ஞாபகம் வச்சுக்க. செய்ய மாட்டான். பாண்டியார் புன்னம்பலால் அணையை கட்டி திருப்புறேன். 6 மாவட்டத்தை கேரளாவை செழிக்க வைத்துட்டு இருக்கிறது என் நீர். நான் தடுக்கிறேன், அணையை கட்டுறோம், தூக்குறோம். எனக்கு உதவி மட்டும் செய், ஒன்றும் செய்வேண்ணா. ஒத்த ஓட்டை போட்டு வீட்டில் படுத்துக்க, நாட்டை என்கிட்ட கொடு, எப்படி கொண்டு வரேன்னு மட்டும் பாரு. இந்த பூமியை, தமிழ்நாட்டை உலகத்தின் சொர்க்கமாக மாற்றுறேன். இதை வைத்து எல்லாரும் முன்மாதிரியாக ஆட்சி செய்கிற மாதிரி மாற்றுவோம். முடியாதுன்னு மட்டும் நினைக்காத, நம்மளால் முடியும். நம்ம ஓடாத்தலாலே முடியும். ஓடுகிற தண்ணீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகில் ஒரே ஒருவன் சிந்தித்தான், நம்முடைய மூதாதை, நம் பாட்டன் கரிகால் பெருவளச்சோழன். ஓடுகிற தண்ணீரை தடுத்துட முடியும்னு உலகத்தில் முதல்ல அவன் தான் சிந்திச்சான். 1800 ஆண்டுகளாகி இன்னும் இடியல. இவன் பாலத்தை கட்டிட்டு இந்த பக்கம் இறங்குறான், இடிஞ்சு விழுகுது. மோடி கட்டின ராமர் கோயிலே ஒழுகுது. பாராளுமன்ற கட்டடம் தண்ணீரால் நிறையுது. சிவாஜிக்கு ஒரு சிலை திறந்தார், திறந்துட்டு அவர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மொத்தமாக உதிர்ந்து விழுந்துட்டுது. கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். என்னரும் தம்பி தங்கைகள், உங்கள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு மட்டும் இதை பேசலை. அண்ணன் நிறைய பேசணும்னு வந்த நேரம் ரொம்ப குறைவு. சிற்றூர்களை சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னேன். எங்கள் ஆளுகள் எல்லாம் நான் செஞ்ச தப்பு தான். எல்லாரையும் பேச பேச விட்டு பூரா மண்டை முழுக்க பூரா கருத்து. என்னை பாவம் பார்த்து நேரம் கொடுத்துருக்கான், ஏதோ வந்துட்டான் பேசுகிறதுக்கு, பேச வச்சு அனுப்பிடுவோம்னு. உலகம் முழுமைக்கும் என் பேச்சை உற்று கேட்கிற என் உயிருக்கு இனி என் உறவுகள், சாமியை விட பூமியை நேசிக்க வணங்க கற்றுக்கொள்வோம். நாம் வணங்குகிற சாமியையும் தாங்கி நிற்பவள் இந்த பூமிதான் என்கிற புரிதலோடு வாழ பழகுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.